டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதே மாதிரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்சரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்சஸோட உங்களை கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கறத வழங்க போறாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸ் அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ்ட் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் 19 ஒருத்தர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் சிம்பிள்ஸ், நம்மளோட மாநில விலங்கு என்ன, பூ என்ன, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ PPP சரிங்களா, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, ஸோ பில்ட் ஓன் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மலைக்கோட்டை, அப்புறம் கிரிவலம் போகிறதுக்கான ரீசன் என்ன, சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்றாங்க. அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றாங்க. திருச்சி திருநெல்வேலிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சே இல்லைன்னா, ஒர்க்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன, அதாவது என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அப்படின்றாங்க. விமன்ஸ் ஒர்க் எப்படி, உமனை எப்படி ஒர்க்குக்குள்ள கொண்டு வருவீங்க அப்படின்றாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. பாசிட்டிவான பதில் தான் எப்பயுமே நம்ம சொல்லணும் சரிங்களா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஏத்துக்கிறீங்களான்னா இல்ல, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கறத சொல்லணும் சரிங்களா. விமன்ஸ் ஒர்க்குக்கு எப்படி கொண்டு வரீங்கன்னா, அவங்களுக்கு மெஷர்ஸ் ஏதாவது எடுப்பேன், அவங்களுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம்னா நீங்க சொல்லணும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் 20 செல்ஃப் இன்ட்ரோ சரிங்களா. அவங்க செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. அப்புறம் திண்டுக்கலை பத்தின ப்ரொஃபைல், டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. அப்புறம் IoT சரிங்களா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றாங்க. டிஎஸ்பியோட ரோல், ஃபாரஸ்ட் கெனோபினா அந்த ஃபாரஸ்ட் கவர் சரிங்களா, அதை வச்சு எவ்வளவு டென்சிட்டி இருக்குன்னா. அப்புறம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் இருக்கா குரூப் 1 அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் ஏஐனா என்ன, அப்புறம் வாழ்வாதாரம்னா முதல்ல என்ன, வாழ்வாதாரம்னா என்ன தேவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்புறம் மைனிங், ஆர்ஐயோட ரோல், மைக்ரண்ட் இஷ்யூ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரைக்காரங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மதுரை கிரானைட் சரிங்களா அந்த பிரச்சனை. அப்புறம் மதுரை டங்ஸ்டன், இப்ப இந்த அரிட்டாப்பட்டி இஷ்யூ அதை வச்சு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்புறம் எப்படி நீங்க ஆர்டிஓ வாங்கினீங்கன்னா எப்படி சப்பார்டினேட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சமீபமா நடந்த 2 வார் சரிங்களா, ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்டீன், அந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் உமன் ஸ்கீம்ஸ் சரிங்களா, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் வச்சு என்ன பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் 22 ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதே தான், சேம் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, நம்ம அதை கிராஸ் பண்ணிக்கலாம். 24 வந்துடலாம். இன்ட்ரோ, செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. அப்புறம் அவரோட டிஸ்ட்ரிக்ட், ஆர்டிஓ தென்காசியோட அவரோட ஒர்க்கு கேட்டிருக்காங்க. நீங்க அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரோல் என்ன, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ரூரல் டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இசி படிச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். NREGS வச்சு ஒரு கொஸ்டின். சங்கரங்கோவில் இஷ்யூ, அப்ப தென்காசின்னு சொல்லும்போது அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா தான் கேட்கறாங்க. அப்புறம் மாநில பட்ஜெட், இலவசங்கள் கொடுக்குற சரியா தப்பா, 332-226 கவர்னர் வர்சஸ் கேபினெட், அப்புறம் பாண்டியர்கள் முச்சங்கம் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த கவர்னர் இஷ்யூ 10 மசோதாக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணி கையெழுத்து, நாளைக்கு போற எல்லாருக்கும் டெஃபினட்டா அந்த கேள்வி கேட்பாங்க. அதனால அதை சம்பந்தமா எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இந்த கேஸ் எப்போ போட்டாங்க, யாரு போட்டாங்க சரிங்களா, அந்த மாநில அரசு எதுக்காக இதை போட்டாங்க, எதனால அவர் ரீகன்சிடரேஷன் வர பில்லை திருப்பி அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா அப்படிங்கறது, அந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. டெஃபினட்டா அந்த கொஸ்டின் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பாருங்க, அடுத்தது பாருங்க கேண்டிடேட் 25 செல்ஃப் இன்ட்ரோ சரிங்களா. அப்புறம் ஹெல்த் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு, கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளா ஒரு மெம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தண்ணீர் மூலமா பரவக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்றாங்க. மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், IMR MMR திருப்பி ரிப்பீட் ஆயிருக்காங்க. ஹூ இஸ் RBI கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் நெகோஷியபிள் வேல்யூ, சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். பாத்தீங்கன்னா மெம்பர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் US ஃபெடரலிசம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் TNPSCயோட
கோல்டன் கொஷின் பாங்க, எப்ப ரொம்ப வருஷமா அந்த கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்களா, எகென்ஸ்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஹவு மெனி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, டிஸ்பென்சரி எத்தனை இருக்கு, அப்புறம் ஹாபி பாடி பில்டிங் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இறந்து போறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் வந்து அந்த பாடி பில்டிங் பண்றதுனால அதுக்கு இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்காரு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணி என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு ஒரு பதில் சொன்னதுனால அது ரிலேட்டடா கொஸ்டின், ஹார்ட் ரேட் எவ்வளவு, இப்போ ஹார்ட் அட்டாக்னா என்ன, எப்படி வருது, சரிங்களா, உங்க டிபார்ட்மெண்டோட டைரக்டர் என்ன, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுக்காக இஎஸ்ஐ பிடிக்கிறத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப பெயின் கில்லர் மார்ஃபைன் அதை வச்சு கேட்டிருக்காங்க. வாட் வில் யூ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஏதாவது பாட்டு பாடுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஒரு செம்ம இன்டர்வியூ இந்த கேண்டிடேட்டுக்கு போயிருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க 26 செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். திண்டுக்கலை பத்தி கேட்டிருக்காங்க. ஜாகிரபிக்கல் ஜிஐ டேக், உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஐ டேக் என்னன்றது, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்காங்கன்றாங்க. யூபியில தான் அதிகம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்ஸ் எங்கன்னு அதை கேட்டிருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து கொஞ்ச நாள் 14 hours ஒர்க் சொன்னாங்க. அது உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது இது எப்பயுமே லேபர் லா வந்து என்ன சொல்றாங்கன்னா 8:8:8 இதுதான் என்ன பண்ணா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஸ்டாண்டர்டே அதை தான் சொல்றாங்க. லேபர் ஆர்கனைசேஷன் ILOவே அதான் சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒர்க் பண்றது தப்பு. அடுத்து வாட் இஸ் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கார்டிங் டு யூ. ஆனா இந்த கொஸ்டின் நீங்க அப்படி சொல்லும்போது அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்காக நம்ம 24/7 எப்பயுமே ஒர்க் பண்ண ரெடியா தான் இருக்கணும். பட் லேபர் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்க என்ன பண்ணணும்னா சொல்லணும். சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கார்டிங் டு யூ. சரிங்களா, அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் டே இன்னைக்கு எந்த போஸ்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 14 hours நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, டெப்டி கலெக்டர் யூ வில் நீட் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ், ஹவ் வில் யூ கோப் அப் வித் இட். சரிங்களா, அதே கேள்வி வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணுவேன். கவர்மெண்ட்டுக்காக 24/7 வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு ரெடி தான். ஆக்சுவலா கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலே அதுதான். 24/7 நம்மளோட ஸ்டேட் பார்டர்ல எங்க கூப்பிட்டாலும் நம்ம போய் ஒர்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுதான். அப்ப கண்டிப்பா நான் வேலை பார்ப்பேன். அது எப்படி நீங்க கோப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரீசன்ட் இஷ்யூஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரேட் வார், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். ட்ரம்ப் ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க, how will you extract work from employees when you who are lazy, very lazy-ஆ இருக்கவங்ககிட்ட எப்படி வேலை வாங்குவீங்க. ஒர்க்குனா என்ன, சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து how many hours does a normal being sleep, எவ்வளவு நேரம் தேவைப்படுது. அதான் அந்த 8:8:8 சுத்துறாங்க பாருங்க. ரொம்ப நேரம் வேலை பார்த்தா நம்ம உடம்பு என்ன ஆகும் அப்படின்றாங்க. மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அப்ப மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாடி. சரிங்களா, if you are stuck in your village with your friend and she has a high fever, you don't have any hospital facility, that what first aid will you do. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி என்ன நீ கொடுப்ப. அனாலிட்டிக்கலா ஒரு கொஸ்டின். அதான் உங்க ஃப்ரெண்டோட நீங்க இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு. அப்ப நீங்க என்ன உடனடியா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 10 போடுவோம், துணியை வச்சு அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நெத்தியில வச்சு எடுத்துட்டு போகலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். அப்போ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒரு பேராசிட்டமால் இந்த மாதிரியான மாத்திரை ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் சொல்லலாம். டெல் அபவுட் யுவர் ஹாபி. அப்புறம் அந்த IPL சீசன் என்ன பிரச்சனை, CSK ஏன் சரியா விளையாடல. சரிங்களா, ஸோ இஃப் யூ ஆர் மேட் அ கேப்டன் ஆஃப் திஸ் டீம், ஹவ் வில் யூ மேக் தம் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேப்டன் ஆக்குனா நீ எப்படி வேலை பார்ப்பேன்னா, பிளட் குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் யூனிவர்சல் டோனர், யார் யூனிவர்சல் அக்செப்டர். யூனிவர்சல் டோனர்னா O பாசிட்டிவ், யூனிவர்சல் ரிசெப்டர் அப்படிங்கிறது AB பாசிட்டிவ். சரிங்களா, கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன. இந்த கொஸ்டின் ரெண்டாவது நாளா வந்துட்டு இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா how many battalions are there in தமிழ்நாடு. 13 பூந்தமல்லி இஸ் ஃபேமஸ் ஃபார் battalions in தமிழ்நாடு. 13th battalion பூந்தமல்லி எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. which battalion is performing duties outside the state of தமிழ்நாடு ரெஜிமெண்ட் அங்க திகார் ஜெயில ஒர்க் பண்றாங்க. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் தட் பெட்டாலியன். சரிங்களா, அது கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. அப்புறம் விச் டிஸ்ட்ரிக்ட் இது ரீசென்ட்லி பைஃபர்கேட்டட், கடைசியா மயிலாடுதுறை பிரிச்சாங்க, அதை கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடிங் ஒய் டிட் யூ சூஸ் சிவில் சர்வீஸ். 37 கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஃபுல் ஸ்லாப் விழுந்துடும். இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இவர் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கேண்டிடேட் 27 டெல் அபவுட் யுவர் செல்ஃப், நாகப்பட்டினம். சரிங்களா, ONGC ஃபார்மர் இஷ்யூ, ஃபிஷர்மேன் இஷ்யூ, கோரல் ரீஃப், சைனா ஸ்ரீலங்கா எஃபெக்ட் இன் இந்தியா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க.
அலையத்தி காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னா அடுத்து மத நல்லிணக்கம் நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல வேளாங்கண்ணி இருக்கு, அப்புறம் தர்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மத நல்லிணக்கணம் அப்படிங்கிறத வச்சு கேட்குறாங்க. அப்புறம் சூடாமணி புத்த விகாரம், சரிங்களா? ஸோ அங்க ஒரு புத்த விகாரம் இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். அடுத்து பயோஃபியூவல் அண்ட் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், வெட்லேண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஜிசி ரெகுலேஷன்ஸ். அடுத்து பாருங்க, டொனேஷன் ஆஃப் தமிழ்நாடு டு அதர் ஸ்டேட், சரிங்களா? ஒய் சூஸ் சிவில் சிச்சுவேஷன் பேஸ்ட் ரோல் ஆஃப் டிஎஸ்பி. ஸோ என்னமோ எக்ஸ்பிளைன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அட்டாஷியஸ் அண்ட் மியாஷஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆன்சர் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. தெரியல அப்படின்றத ஹானஸ்டா சொல்லிருங்க, பதில் சொல்லிருங்க. அடுத்து பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஹெல்த் ஹைரார்கி, ஹியூமன் ஹார்ட் ரேட்டு, சரிங்களா? எத்திக்கல் வேல்யூ என்ன? ஒரு நீங்க சோகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது என்ன பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லி இந்த பேனல்ல பாட்டு பாட சொல்றாங்க. லிஸ்ட் ஹெல்த் ஸ்கீம், அப்படியே இந்த கேண்டிடேட்டுக்கு வந்தக்கூடிய எல்லாமே அப்படியே இவருக்கு ரிப்பீட் ஆகுது பாருங்க கொஞ்சம், சரிங்களா? அடுத்த கேண்டிடேட் 29 நித்தி ஆயிருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன? டிகிரி முடிச்சு எதுக்காக இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் போலீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனா முதல் நாள் என்ன வேலை பார்ப்பீங்க? அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு கோயம்புத்தூர்ல மாத்துறாங்க, இதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் இன் ஸ்ரீலங்கா, சரிங்களா? இல்லீகல் மைனிங் இன் கோயம்புத்தூர் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட், சரிங்களா? அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃப்ரம் வேர் டு வேர் மினரல்ஸ் ஆர் டேக்கன், சரிங்களா? கோயம்புத்தூர்ல இல்லீகல் மைனிங் நடக்குது, அதோட இம்பாக்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எங்க இருந்து எங்க கடத்துறாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. யுவர் ஃபேவரட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒய் இஸ் யுவர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு அண்ட் இட்ஸ் நான் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ், சரிங்களா? ஜல்லிக்கட்டு அதோட நான் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் வர நான் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஹவு ஆக்சசபிள் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பை காமன் மேன், பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பக்கத்துல இருக்காங்க, ஆதார் நல்லதா கெட்டதா, அவங்க ஒப்பீனியன் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் இன் தமிழ்நாடு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டோட ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னங்கிறது நீங்க படிச்சுக்கோங்க. இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் கம்மி, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் கீழே போயிருச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். ஃபேவரட் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சரிங்களா? அப்புறம் ஷெட்யூல் அண்ட் நான் ஷெட்யூல் டிம்பர்ஸ் வித் எக்ஸாம்பிள், மரங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஹெல்த் சர்வீஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், வேரியஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஃபசல் பீமை யோஜனா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணல் வகைகள், கரிசல் மண், அதுல என்ன கிராப்ஸ் வளரும் அப்படின்றாங்க. திணை, சரிங்களா? அதோட கிளாசிபிகேஷன். ஹவு லாங் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்றாங்க. அதர் எக்ஸாமினேஷன் என்னெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், திருப்பி உங்களை பத்தி சொல்லுங்க இருக்காங்க. ஹெல்த் பிரசன்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தாங்க. யூனிக் ஸ்கீம் தமிழ்நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹவு மெனி பிஹெச்சிஸ் இன் தமிழ்நாடு, ஒவ்வொரு பிஹெச்சி எவ்வளவு பாப்புலேஷன் ரேஷியோ வைக்கிறாங்கன்றாங்க. ஒய் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அனேபிள் டு கர்ப் இல்லீகல் மைனிங் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட், ஏன் உங்க இடத்துல அந்த இல்லீகல் மைனிங்கை தடுக்க முடியல, அது என்ன தடுக்குது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அப்புறம் 30 கேண்டிடேட். ஹவு லாங் யூ ஆர் வெயிட்டிங், ஆர் யூ டயர்ட், சரிங்களா? ஏன்னா அவர் தான் லாஸ்ட் கேண்டிடேட் அப்படின்றதுனால டயர்டா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்ப காலேஜ் முடிச்சீங்க அப்படின்றாங்க. 2024, சரிங்களா? ஐ காட் செலக்டட் இன் குரூப் 2 ஒன்லி இன் 2024, சரிங்களா? குரூப் 2ல வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு அதுல இருந்து என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் சிவில் சர்வீஸ், ஹேவ் எனி சிவில் சர்வீஸ் இன்ஸ்பைர்டு, யாரும் பண்ணியிருக்காங்களான்றாங்க. ஏன்னா லாஸ்ட் கேண்டிடேட் இருந்தா கொஸ்டினே பாருங்க, ஃப்ரீயா இருக்கு பாருங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ், ப்ராப்ளம் இன் ட்ரெஷரி, சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி சேலம், சரிங்களா? சேலத்துல கரப்ஷன் நடந்துச்சு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றாங்க. பென்ஷனர்ஸ் ஆர் ஹாப்பி வித் த சர்வீஸ் ஆஃப் ட்ரெஷரி, அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? பென்ஷனர் பெனிஃபிட் என்ன, சரிங்களா? சென்னை செயின் ஸ்நாச்சிங் இஷ்யூ என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் செயின் ஸ்நாச்சிங், ட்ரக் கண்ட்ரோல் மெஷர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் வேஸ் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரிஸ் ஹெல்ப்ஸ் வென் யூஆர் செலக்டட் அஸ் ஆர்டிஓ செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும், இப்போ பிரசன்ட்ல ஒர்க் பண்றது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கறாங்க. மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட ஏதாவது 2 ஸ்கீம் என்ன பண்ண கேட்கறாங்க. அப்புறம் உமன் ரிலேட்டட் ஸ்கீம் 1000 ரூபாய், சரிங்களா? எதுக்காக இன் வாட் வே கவர்மெண்ட் ஃபிக்ஸிங் 1000 rupees இஸ் அமௌண்ட் ஆஃப் மெனி ஸ்கீம்ஸ், டூ யூ ஹேவ் எனி ஐடியா? 1000 ரூபாய் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. வாட் ஆர் த குவாலிட்டி ஆஃப் ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு வாட் இஸ் லீடர்ஷிப், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி சிவில் சர்வீஸ்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல எதுவும் படிச்சீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு இல்லைன்னு சொல்லிருங்க. வீட்டுல இருந்தா படிச்சேன், லைப்ரரியில இருந்து படிச்சேன், கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சேன், கவர்மெண்ட் இது பண்ணாங்க அதுல படிச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தாசில்தார் ஸ்கீம்ஸ் இல்லைன்னா ஹானஸ்டா பதில் சொன்னாலும் ஆமா படிச்சேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நீங்க பேசணும்.
சரிங்களா. ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை தாசில்தார். பிடிஎஸ் ஃபங்க்ஷன் அண்டர் விச் டிபார்ட்மெண்ட், பிடிஎஸ் ரோல், சரிங்களா. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று கேட்டாங்க. அப்புறம் ஸ்மார்ட் கார்டோட யார் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் யூஸ்டு ஃபார் அக்கௌண்டிங், சரிங்களா. சென்சைம் அக்கௌண்டன்ட் ட்ரெஷரிஸ், IFHRMS, அது விப்ரோ சாஃப்ட்வேர் பண்றாங்க. சிம்பத்தி அஸ் குவாலிட்டி ஆஃப் அன் ஆஃபீஸர், சரிங்களா. நீ ரொம்ப சிம்பத்தியா இருந்தா கீழே இருக்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அபவுட் தமிழ்நாடு கடன் வாங்கினது, சரிங்களா. கடன் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா, பாரோயிங் எவ்வளவு வாங்கலாம், சரிங்களா. ஹவு டிட் தமிழ்நாடு ரீபே தேர் டெப்ட், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா தமிழ்நாடோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு, சரிங்களா. இது ஒரு சூப்பரான ஃபைன் இன்டர்வியூ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 31 தர்மபுரியோட வரலாறு, தர்மபுரி எப்படி டெவலப் பண்ணலாம், சமூக பிரச்சனை என்ன, தர்மபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கிரானைட் இண்டஸ்ட்ரீஸ், சீட் வில்லேஜ் கான்செப்ட் என்ன, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்டட் ஜோனு, அப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, அதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன்னா என்ன, ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அப்புறம் கரப்ஷன், செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ரிகார்டிங் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, சோசியல் ஹார்மனி அதோட ரீசன்ட் ஸ்கீம் என்ன, ஓவர் டாக்ஸேஷன் ரிகார்டிங், சரிங்களா. அது சம்பந்தமா டாக்ஸ் வரி நிறைய போட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கேள்வி. அப்புறம் ஃபார்முலாஸ், விவசாய சட்டங்கள், சரிங்களா. அப்புறம் சாண்ட் மைனிங்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இவருக்கும் ஒரு நல்ல இன்டர்வியூ தான், நல்லா ஆன்சர் பண்ண போய் தான் அவ்வளோ தூரத்துக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. உங்களை பத்தி விரிவாக சொல்லுங்கன்னா உங்க மாவட்டத்தோட சிறப்பு, வறட்சியான தாலுகா எதுன்னு கேட்டிருக்காங்க, செழிப்பான தாலுகா எது, அங்கே ஏன் செழிப்பா இருக்கு, அணைக்கட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டாசு விபத்துகளுக்கான காரணங்களை விவரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்காக அரசு கொண்ட திட்டங்கள் என்ன, நீ குழந்தை தொழிலாளர் ஒழிக்க என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை தொழிலுக்கான காரணம் என்ன, பள்ளி குழந்தைக்கான தமிழக அரசின் திட்டங்கள் என்ன, உங்கள் துறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, சரிங்களா. லஞ்சத்திற்கான காரணங்கள் என்னென்ன, லஞ்சத்தை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், ஆர்டிஓக என்னென்ன செய்வீங்க, VO சரியாக இருந்தா எல்லாமே மாறிடுன்னு நினைக்கிறீங்க, அப்போ ஏன் டெப்டி கலெக்டர் ஆக வேண்டும் என நினைக்கிறீங்க, சரிங்களா. செம்ம கொஸ்டின், இதுதான் மாட்டக்கூடாது. அடுத்து பாருங்க, சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம் வித்தியாசம் என்ன, சித்த மருத்துவம் அடிப்படை என்ன, லஞ்ச ஒழிப்பு ரூபாய் நோட்டில் தடவப்படும் கெமிக்கல் என்ன, பினாப்தலின், லஞ்ச ஒழிப்பு காவல்துறையின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது, அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க என்ன சாப்பிடலாம், சாதமா அல்லது திணை வகையா அப்படின்ற கேட்குறாங்க. திருப்பி சொல்லியாருங்க, அதுதான். ஸோ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நேற்று கம்மியா கேள்வி கேட்டாங்க, 4 ஏரியால தான் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு கேள்விகளோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னா அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களை பேச வைக்க முயற்சி பண்றாங்க. நீங்க நல்லா பேசுனீங்கன்னா கண்டிப்பா மார்க் நல்லா உள்ளதான் செய்யுது. ஸோ தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம்.